ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் போகி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாங்கள் ஆஸ் 4 o'clockலாம் எழுந்தாச்சு. இந்த இயர் போகி செலிப்ரேட் பண்ணுறது அப்பா இருக்கார் கூட. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போன வாட்டி நான், பிரித்தி அண்ட் அவர் 3 பேர் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணோம். இந்த வாட்டி அப்பா வந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ தேவையில்லாத நோட் புக்ஸ் முடிஞ்சது எல்லாத்தையும் அவர் போட்டு அவர் பங்குக்கு கொஞ்சம் எரிச்சிட்ருக்காரு. ஆல்மோஸ்ட் நாங்கள் முடிச்சிட்டோம். அவரும் சத்தம் கேட்டு எழுந்து வெளில வந்துட்டார். இவரும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு கரெக்டாக வர்றதுக்கும் நாங்கள் இதெல்லாம் போகி கொளுத்துறதுக்கும் கரெக்டாக இருந்தது. இந்த வாட்டி நாங்கள் ஃபேமிலி ஆஃப் 4 இருக்கோம். அதுக்கப்புறம் இவர் பாருங்கள், இவர் குளிர் தாங்க முடியல போல். ஸோ போகி எரிக்கிற இடத்துல சுற்றி சுற்றி உட்காந்துட்ருக்காரு. ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே அந்த கேப்பில் அப்பாவுக்கு நான் டீ போட்டு கொடுத்துட்டு, ஸோ எல்லாம் டீலாம் போட்டு குடித்தாச்சு. இதை எரிஞ்சு முடித்த உடனே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கும் சிம்பிளான கம்பி கோலம் தான் போட்டுட்ருக்கேன். நாளைக்கு பொங்கலுக்கு நல்லா கலர் கோலம்லாம் போடலாம். ஸோ நான் ஒரு கோலம் பிளான் பண்ணியிருக்கேன், சின்னதாக ரங்கோலி மாதிரி. ஸோ நாளைக்கு நான் போடுறப்போ உங்களுக்கு ஃபுல்லாக அது எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இது கோலம் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃபுல்லுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இது முடிய போகுது. முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். யூஸ்வலாக நார்மல் டேஸ்னால் நம்ம கடன்னு போடலாம். இப்போ கொஞ்சம் போடுறதே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம செஞ்சு தான் ஆகணும். கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ண முடியாது. என்னால் ஃபெஸ்டிவல் அப்போ கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது கோலம் போடுறது நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி மார்கழியோட லாஸ்ட் டே 30th நாள். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக விளக்கேற்றி முடித்து சாமி கும்பிட்டாச்சு. ஸோ இந்த மார்கழி ஃபுல்லாகவே சூப்பரான வைப்பாக இருந்தது. நம்ம 30 days நம்ம பூஜை ரொட்டீன்ஸ் எல்லாமே முடித்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பொங்கல் இருக்குது. பொங்கலுக்கான ப்ரிப்பரேஷன் அண்டு பிளான் என்னென்ன பண்ணலாம், ஸோ வீடு எப்படி டெக்கார் பண்ணலாம், இதெல்லாம் அப்படி போயிட்டுருக்கு. இந்த வருஷம் கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சு நெக்ஸ்ட் இயர் நல்லா அப்கிரேட் பண்ணி நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்குது. அது பண்ணலாம். அதுக்கப்புறம் கோலம் போட்டு முடித்தாச்சு. ஸோ படியிலெல்லாம் கோலம் போட்டுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிவிட்டு ஒரு 10 o'clock மேலே கடைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்லாம் மார்னிங்கே பண்ணிட்டா நம்ம கடைக்கு போயிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லன்ச் பண்ணுற வேலை இல்லை, அந்த டயர்டில் பண்ண முடியாது. அதனால் எல்லாமே முன்னாடியே பண்ணி வச்சுட்டு நம்ம கடைக்கு போயாச்சு. ஸோ பூஜைக்கு தேவையான எல்லா சாமானும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வெற்றிலை பாக்கு, பழம் இதெல்லாம் வாங்கி எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ போனால் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே கிடைக்கும். அந்த கேப்பில் இவர் அவங்க தாத்தாவை கூட்டிகிட்டு கடைக்கு போயிட்டார். ஸோ ஸ்நாக்ஸ் வாங்க அவங்க போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ பூ எல்லாமே வாங்கி எடுத்து வச்சாச்சு. நம்ம நாளைக்கு தேவையானது. இப்போ கரும்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா பார்த்துட்டு நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். ஸோ சூப்பராகவே இருந்தது கரும்பு, நல்லா பெருசாக. அதை வாங்கிட்டுருக்காங்க அப்பாவும் ஹஸ்பண்டும். ஸோ வாங்கிட்டு ஆட்டோ மேலே எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அப்படியே ஒரு கடைக்காக போயிட்டு ஒரு திங்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருந்தோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு மளிகை கடையில். அடுத்தது பானை கடைக்கு தான் போயாச்சு. ஸோ பானையும் அடுப்பு எல்லாமே வாங்கியாச்சு. ஆல்ரெடி நான் போன வருஷம் பண்ணது இருந்தது. இந்த வாட்டி அப்போ புதுசாக வாங்க சொன்னதுனால நான் புதுசாக எல்லாமே வாங்கிட்டேன். ஸோ பானை எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது. சூப்பராக பானை அடுப்பு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் டைரெக்டாக வீட்டுக்கு தான். ஸோ எல்லாமே வாங்குறதெல்லாம் வாங்கியாச்சு. இந்த வாட்டி அப்பா இருக்கோ கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்க எல்லாமே அவரு கூட வாங்கி கொடுத்துட்டு என்னென்ன எப்படி பண்ணோன்னு எல்லாமே சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டார். ஸோ நாளைக்கு பொங்கல் விலாகில் நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக என்னென்னலாம் பண்ணுறோன்னு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு எல்லா திங்ஸும் இறக்கி வச்சுட்டு நம்ம லன்ச்சு சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் க்ளீனிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இதோட எல்லாத்தையும் ஏற கட்டி எடுத்து வச்சிடலாம்.
விறகு வந்து அப்பா வாங்கிட்டு வந்தாங்க நாளைக்கு பொங்கல் வைக்க. ஸோ அது எல்லாம் முழுசு முழுசாக இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் வந்து வெட்டி அவங்க வச்சிட்ருக்காரு. எல்லாமே வெட்டி ஓரமாக எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து எல்லா க்ளீனிங் ரொட்டீன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில் வந்து சின்னதாக மாக்கோலம் போடணும். ஸோ அதுதான் நான் இப்போ போட போகிறேன். காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். நாளைக்கு வந்து காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமாக வைக்கணும்ல டைம் பார்த்து. அதனால் இது காலையிலலாம் பண்ண முடியாது. அதனால் நைட்டே வந்து மாக்கோலம் போட்டுட்டு வாசலுக்கெல்லாம் குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் நம்ம முடிச்சிட்டோம்னா காலைல எழுந்து பொங்கல் வைக்கிறதுக்கான வேலையை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஆன் டைமுக்கு நம்ம